செய்திச் சுருக்கம். நாளை மறுநாள் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: 13ஆம் தேதி வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் இப்போது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் எதிரொலியாக நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோல் நாளை மறுநாள் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் நீலகிரியில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், வடக்கு வங்கக்கடல், அந்தமான், மத்திய மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். 15ஆம் தேதி வரை மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஓட்டு திருட்டுன்னு சொல்றது அவமானம். கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர் ராஜினாமா. ராகுலுக்கு தர்ம சங்கடம். லோக்சபா தேர்தல் முடிந்து 1.25 ஆண்டு முடிந்த நிலையில் கர்நாடகாவில் நடந்த லோக்சபா தேர்தலில் பெருமளவில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் போர்க்கொடி தூக்கியுள்ளார். இது கர்நாடக அரசியலில் கடந்த சில நாட்களாக பரபரப்பான விவாதப் பொருளாகி இருக்கிறது. ஓட்டு திருட்டு பிரச்சினையை முன்வைத்து பெங்களூருவில் கடந்த 8ஆம் தேதி ராகுல் தலைமையில் போராட்டமும் நடந்தது. இந்த விவகாரத்தில் கர்நாடக கூட்டுறவுத்துறை அமைச்சரான ராஜண்ணா தான் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியையும் சித்தராமையா அரசையும் வெளுத்து வாங்கினார். ஓட்டு திருட்டு நடந்தது உண்மைதான். ஆனால் ஓட்டு திருட்டு நடந்தபோது யார் ஆட்சியில் இருந்தது? காங்கிரஸ் தானே. ஓட்டு திருட்டை முதலிலேயே கவனிக்காமல் கோட்டை விட்டது யார்? நாம் தானே. தேர்தல் முடிந்து 1 வருடம் கழித்து இப்போது பிரச்சனையை கிளப்புவது வெட்கக்கேடானது. ஓட்டு திருட்டு பற்றி இப்போது பேசுபவர்கள் அப்போது என்ன செய்தார்கள்? கண்ணை மூடிக்கொண்டு இருந்தது ஏன்? எல்லா முறைகேடும் நம் கண்முன்தான் நடந்துள்ளது. இதை தடுக்காமல் மௌனமாக இருந்தது அவமானமாக உள்ளது. காங்கிரஸ் தலைவர்கள் இனியாவது பாடம் கற்றுக்கொண்டு வரும் நாட்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என ராஜண்ணா கூறினார். ராஜண்ணா சித்தராமையாவின் ஆதரவாளர். இதனால் துணை முதல்வர் சிவக்குமாரின் ஆதரவாளர்கள் பொங்கி எழுந்தனர். ஓட்டு திருட்டுக்கு எதிராக ராகுல் தீவிரமாக போராடி வரும் நிலையில் அவரை இழிவுபடுத்தும் வகையில் ராஜண்ணா பேசியிருக்கிறார். இனியும் அவர் அமைச்சர் பதவியில் நீடிக்க கூடாது என கர்நாடக காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் பொங்கி எழுந்தனர். கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அமைச்சர் பதவியை ராஜண்ணா திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா கடிதத்தை முதல்வர் சித்தராமையாவிடம் ராஜண்ணா கொடுத்தார். ஏற்கனவே கர்நாடக காங்கிரஸில் முதல்வர் சித்தராமையாவுக்கும் துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாருக்கும் பணிப்போர் நடக்கும் நிலையில் ராஜண்ணாவின் கருத்தால் கோஷ்டி சண்டை மேலும் தீவிரமாகியுள்ளது. செத்து சாம்பலானாலும் அது மட்டும் நடக்காது. சீமான் ஆவேசம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஓட்டு வங்கி சதவீதம் 1.1 8.22 வந்த ஒரு கட்சி வேறு இருக்கா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டார். தம்பி, நான் எங்க தோற்றேன்னு நீ சொல்லு. 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினேன். 1.1. இன்னைக்கு 8.22. 6 மணி நேரம் என் வாக்கை நீ என்னல. ஒரு புது சின்னத்தை கொடுத்து இந்தியாவை யார் ஆள்றது? அப்படி பார். ஐயா மோடியா, அருமை சகோதரர் ராகுலா, இதுதான் போட்டி. ஐயா எடப்பாடி ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாப்புல ஒரு கூட்டணி. ஐயா ஸ்டாலின் ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாரு ஒரு கூட்டணி. தம்பி அண்ணாமலை மோடியை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டாப்புல. நான் ஒத்த மகன், ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல நான் வளர்ந்துருக்கேன்னா இல்லையா? 8.2. இந்தியாவை யாராலும் நான் அது இல்லையே, ஆட்டத்துல இல்லையே. நான் இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணுக்கான மகன். ஆனா என்னைய தேடிக்கான் இல்லையா? 8வது பெட்டியில இருந்த என் சின்ன முதல் பெட்டியில தாமரை, உதயசூரியன், ரெட்டலை, கை எல்லாம் இருக்கு. 8வது பெட்டியில இருந்த சின்னத்தை சீமானுக்கு என்னடா சின்னம்னு தேடி இத்தனை பேர் போட்டு என்னை அங்கீகரிக்க வச்சிருக்காங்கன்னா, நான் வளர்றேன்னா நான் தோக்குறேன்னு நீ சொல்லாம அந்த வார்த்தைய. வளர்ச்சின்னு சொல்லு, எழுச்சின்னு சொல்லு, மாறுதல்னு சொல்லு, தோல்வின்னு சொல்லாது. 1.1 8.2 வந்த 2 வந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஏதாவது சொல்லுங்க. எல்லாம் செத்து போயிடும், களைஞ்சு ஓடிடுவான். இப்பவே என்ன, ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும், அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிரும், அவர் ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா, அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம். ஏய், செத்து சாம்பனால ஆனவங்க ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு அது கூட்டணி போயிரும், அது ஒண்ணும் இல்லாம போயிட்டு போகுது. மக்கள் உயிருக்கு ஆபத்து, ஒரு நாய் விடாம பிடிங்க, தடுத்தால் தண்டனை. சுப்ரீம் கோர்ட் அதிரடி.
டெல்லி மற்றும் NCR எனப்படும் தேசிய தலைநகர் மண்டலத்தில் தெரு நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் குழந்தைகள், பெண்கள், முதியவர் என பல தரப்பினரையும் விரட்டி விரட்டி கடிப்பது வாடிக்கையாக உள்ளது. தெருநாய்களை பிடித்து அவற்றுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போட்டு கருத்தடை அறுவை சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் மாநகராட்சி மற்றும் விலங்குகள் நல தனியார் NGOக்கள் அந்த நாய்களை மீண்டும் அதே பகுதியில் விட்டு விடுவதால் சில நாட்களுக்கு பிறகு நாய்கள் மீண்டும் ஆக்ரோஷத்துடன் மனிதர்களை கடிக்க துவங்கி விடுகின்றன. இது தொடர்பாக பத்திரிகைகள், ஊடகங்களில் தொடர்ந்து பல செய்திகள் வெளியான நிலையில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அடங்கிய அமர்வு தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இன்று பரபரப்பு உத்தரவை பிறப்பித்தனர். தலைநகர் டெல்லி மற்றும் NCR பகுதிகளில் தெரு நாய்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் போய் உள்ளது. மக்கள் அச்சமின்றி சுதந்திரமாக நடக்க முடிவதில்லை. ரேபிஸ் நோயால் ஒருவர் தாக்கப்பட்டால் அவரை குணப்படுத்த முடியாது என்று டாக்டர்கள் கூறுகின்றனர். அப்படி இருக்கையில் குழந்தைகள், பெரியவர்கள் என எவரும் நாய்க்கடிக்கு ஆளாகி ரேபிஸ் நோயால் உயிரிழப்பதை இனியும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இன்னும் 8 வாரங்களுக்குள் டெல்லி NCRல் சுற்றித் திரியும் தெரு நாய்களை பிடித்து அதற்கான ஷெல்டர்களில் பராமரிக்க வேண்டும். இதற்கான நடவடிக்கையை டெல்லி மாநில அரசு, டெல்லி மாநகராட்சி, சம்பந்தப்பட்ட NGOக்கள் செய்ய வேண்டும். நாய்களை பிடிக்கும்போது யாரேனும் குறுக்கிட்டு தடுக்க முயன்றால் அவர்கள் மீது சட்ட ரீதியில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேவைப்பட்டால் நாய் பிடிக்கும் பணியில் ஈடுபடுவோர் போலீஸ் பாதுகாப்பை நாடலாம். நாய்களை பிடித்து சென்று அவற்றுக்கு கருத்தடை செய்து மீண்டும் அதே பகுதியில் கொண்டு வந்து விடுவது எந்த மாதிரியான நடவடிக்கை என தெரியவில்லை. அப்படி ஏன் செய்ய வேண்டும்? பிடிக்கப்பட்ட நாய்கள் மீண்டும் அதே பகுதியில்தான் வசிக்க வேண்டும் என்பது ஏன்? இனியும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. மக்கள் அச்சமின்றி தெருக்களில் நடமாட வேண்டும். எனவே தெரு நாய்களை பிடித்து காப்பகங்களில் ஒப்படைத்து அவற்றை பராமரிக்கும் பணியை விரைந்து செயல்படுத்த வேண்டும். இதில் எந்த சென்டிமெண்ட்டுக்கும் இடமில்லை என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கருணாநிதியை பாராட்ட இப்படி பேசுவது நியாயமா? எச்சரித்த ஜெயக்குமார். MGR ஜெயலலிதாவை பற்றி அவமரியாதையாக பேசினால் யாராக இருந்தாலும் விடமாட்டோம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரித்தார். வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதோட இந்த விஷயத்தை நான் பெருசாக்க விரும்பல. ஆனால் அன்பு நண்பர் திருமாவளவனுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான் எனக்கு. ஆனால் தலைவரை பற்றி, அம்மாவை பற்றி பேசினா விட மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, அதிமுக தொண்டை எவனும் விட மாட்டான். தயவுசெய்து இனிமேல் நிறுத்திங்க. இப்போ உங்களுக்கு தலைவர் திரு கருணாநிதி தான். யாருக்கு? DMKக்கு தலைவர் கருணாநிதி. ஆனால் திருமாவளவனுக்கு தலைவர் இப்போ கருணாநிதி ஆகிட்டார். இன்றைக்கி கருணாநிதி புகழ் பாடுங்க, கருணாநிதியுடைய இதை துதிப்பாடுங்க. ஸ்டாலினுக்கு ஒத்துவதுங்க, ஸ்டாலினுக்கு காவடி தூக்கு. எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதை தாராளமாக செய்யுங்க. ஏன்னா சீட்டு ஒரு 5 சீட்டுக்கு எதிர்பார்க்கலாம். அது மடிப்பிச்சை ஏந்துற மாதிரி ஏந்துங்க. ஆனால் அதுக்காக கருணாநிதியை தூக்கி வச்சு பேசிட்டு புரட்சி தலைவரை அருமை நண்பர் திருமா அவர்களை கேட்குற அவமரியாதை பண்ணுறதுல அம்மா அவருக்கு எந்த இடத்துல நியாயம்? இனிமேல் தயவுசெய்து பேசாதீங்க. காசாவில் வான்வழி தாக்குதல், 5 பத்திரிகையாளர்கள் மரணம். குண்டு வீசியது ஏன்? இஸ்ரேல் ராணுவம் பகீர். பாலஸ்தீன பகுதியான காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று நடந்த தாக்குதலில் 2 நிருபர், 3 கேமராமேன் என மொத்தம் 5 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டனர். அவர்கள் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் ராணுவமும் ஒப்புக்கொண்டது. கொல்லப்பட்ட நிருபர்களில் ஒருவர் அனஸ் அல் ஷெரீப். இவர் அல் ஜசீரா டிவி நிருபராக போர் செய்திகளை காசாவிலிருந்து கொடுத்து வந்தார். கொல்லப்படுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு கூட இஸ்ரேல் குண்டுவீச்சு தாக்குதல் குறித்த வீடியோவை அவர் வெளியிட்டு இருந்தார். காசா மருத்துவமனை எதிரே அனஸ் அல் ஷெரீப் மற்றும் அவரது சக பணியாளர்கள் தங்கியிருந்த டென்ட் இருந்தது. இஸ்ரேல் ராணுவம் அந்த இடத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் அல் ஷெரீப் உள்ளிட்ட 5 பேரும் இறந்தனர். அல் ஷெரீப் பத்திரிகையாளராக காட்டிக்கொண்ட ஒரு பயங்கரவாதி. ஹமாஸ் பிரிவு ஒன்றின் தலைவராக இருந்தவர். இஸ்ரேலியர்கள் மற்றும் இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக ராக்கெட் தாக்குதல் நடந்ததற்கு அல் ஷெரீப் தான் காரணம். அதனால் அவரை வரை குறிவைத்தோம் என இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. காசாவில் கடந்த 22 மாதமாக நடக்கும் போரில் இதுவரை பல்வேறு ஊடகங்கள், பத்திரிகைகளை சேர்ந்த 200 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ஊடக கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு குழு தி கமிட்டி டு புரொடெக்ட் ஜர்னலிஸ்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. நம்பகமான ஆதாரங்கள் கொடுக்காமல் பத்திரிகையாளர்களை பயங்கரவாதிகள் என இஸ்ரேல் முத்திரை குத்துகிறது.
இந்த அணுகுமுறை பத்திரிகை சுதந்திரம் மீதான கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. பத்திரிகையாளர்களும் மக்கள்தான், அவர்களை குறிவைக்க கூடாது. 5 பத்திரிகையாளர்களின் கொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் இதற்கு பதில் கூற வேண்டும் என பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு குழுவின் இயக்குநர் சாரா குதா கூறினார். இதேபோல உலகளாவிய பல்வேறு பத்திரிகை அமைப்புகளும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆளே இல்லாத மைதானத்தில் பந்து வீசும் ராகுல், தமிழிசை கிண்டல். வெற்றி பெற முடியாததால் தேர்தல் கமிஷன் மீது ராகுல் குறை சொல்லி வருவதாக பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை கூறினார். எவ்வளவு ஊர்வலங்கள் நடத்தினாலும் தயவு செய்து உங்களால், அது ஆட தெரியாதவருக்கு கூடம் சரியில்லைன்னு சொன்ன மாதிரி, வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் இதற்கான தகவல்களை அவர்கள் வெரிபிகேஷனை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இது பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால் வெற்றி பெற்றிருக்கிறது, தலைவர்களின் உழைப்பினால், தொண்டர்களின் உழைப்பினால் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். இப்ப நான் 2 கேட்கிறேன். பீகார்ல தேர்தல் ஆணையம் நாங்க 10 நாளா யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன பதில்? அதே மாதிரி 2 இடத்துல ஓட்டு இருக்குன்னு அதிகாரி ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க, இல்லன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு என்ன பதில்? தேஜஸ்வி சூர்யா என் ஓட்டே இல்லைன்னா 2 இடத்துல ஓட்டு இருந்தனா அப்ப டிஸ்குவாலிஃபைட் டு பி எ கேண்டிடேட், அதற்கு என்ன பதில்? ஆக நான் பால் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன், யாரும் அடிக்க கூடாதுன்னா எப்படி? அப்படிதான் ராகுல் காந்தி யாரும் இல்லாத ஒரு கிரவுண்ட்ல உட்கார்ந்து ஒவ்வொரு பாலா எடுத்து போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு 6 அடிக்க தெரியாது. எதிர்த்த ஓட்டி போட்டு அதனால போட்டுக்கிட்டே இருப்பாரு பால, எங்கேயோ போய் உள்ளட்டும் அப்படின்னு. அதாங்க நடந்து கொண்டிருக்கு. புதிய வருமான வரி மசோதா லோக்சபாவில் அறிமுகம். லோக்சபாவில் வருமான வரி மசோதா 2025 இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீது பல்வேறு கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. இதுபற்றி டில்லியில் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. முடிவில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி மசோதா 2025 திரும்பப் பெற ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பின்னர் பாரதிய ஜனதா எம்பி பைஜந்த் பாண்டா தலைமையிலான 31 பேர் கொண்ட தேர்வுக்குழு சட்டத்தில் சில மாற்றங்களை பரிந்துரைத்துள்ளது. நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டத்தை எளிமைப்படுத்துதல், வரி விகிதங்கள், விலக்குகளில் மாற்றம், வரி தவிர்ப்பை தடுக்கும் நடவடிக்கைகளை உள்ளடக்கிய புதிய வருமான வரி சட்ட மசோதா இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் லோக்சபாவில் மசோதாவை தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது, விஜய் உடனடி ரியாக்ஷன். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததாக கூறி டெல்லி தேர்தல் கமிஷன் நோக்கி பேரணி சென்ற லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்ட இண்டி கூட்டணி எம்பிக்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சுதந்திரமான நியாயமான தேர்தலை வலியுறுத்தியும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பேரணி சென்றவர்களை கைது செய்ததற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நம் நாடு முழு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றால் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். அப்படி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும். அதற்கான பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான நியாயமான தேர்தல் என்று கடந்த டிசம்பரில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆணித்தரமாக தெரிவித்திருந்தோம். அதோடு தேர்தல் கமிஷனர்கள் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தோம். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடக்கவுள்ளதாக தகவல் வெளியானதும் அந்த நடைமுறை ஜனநாயக உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் என்று தமிழகத்திலிருந்து தாவேகதான் முதன்முதலாக குரல் எழுப்பியது. ஏற்கனவே நாம் கூறியது போல் அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படும் விதமாக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் சுதந்திரமான நியாயமான முறையில் தேர்தல் நடப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியுள்ளார்.